ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்ச்சர் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸும் கூட சொல்லலாம். முக்கியமாக இந்த டிஷ்ஷுக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது. ரோட் சைட் காளான் மசாலாவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நல்ல கலர்ஃபுல்லான ரொம்பவே டேஸ்டான இந்த ரோட் சைட் காளான் மசாலா பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க. இப்போ நாம் அந்த காளான் பண்ணுறதுக்கு அந்த போண்டா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 கப்பு துருவின காலிஃப்ளவர், 1 கப்பு பொடியாக கட் பண்ண முட்டைகோஸ், 1 கப்பு பொடியாக கட் பண்ண காளான், 1/2 கப்பு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொஞ்சம் போல் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. 1/2 கப்பு மைதா மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு, 1 பிஞ்சு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க கலர், இல்லாட்டி அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நாம் தண்ணி தெளிக்காம தான் இதை நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்க காய்கறி எல்லாமே நல்லாவே தண்ணி விடும். நல்லா அழுத்தி பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணோன்னாவே நமக்கு இந்த மாதிரி பதத்தில் நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம், இல்லாட்டி பக்கோடா மாதிரி நம்ம கிள்ளி கூட அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த பக்கம் எண்ணெய் ரெடியாக இருக்குது, அதில் நம்ம இந்த உருண்டைகளை சேர்த்துருவோம். அதே மாதிரி இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ண பிறகு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, ஏன்னா எல்லாமே தண்ணிக்காய், அதனால் அப்படியே நல்லா தண்ணி விட்டுட்டு சலசலன்னு ஆகிடும். அதனால் மிக்ஸ் பண்ண உடனே சுட்டு எடுத்துருங்க. இப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி சேர்த்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட இந்த காளான் மசாலாவுக்கு தேவையான போண்டா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு வெளியவும் எடுத்தாச்சு. இப்போ எல்லா உருண்டைகளும் ரெடியாக இருக்குது. இதை நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம், சூப்பராகவே இருக்கும். இப்போ இதை நம்ம இந்த மாதிரி 2 கிள்ளி போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா அந்த கிரேவி ஊறி வரும். அவ்வளோதான், எல்லா உருண்டைகளும் நம்ம கிள்ளி வச்சிட்டோம், எல்லா போண்டாவையும் கிள்ளி வச்சுட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் ஒரு கடாயில் 3 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம், ஏன்னா ஏற்கனவே இந்த போண்டாவில் நிறையவே எண்ணெய் இருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்ல பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்து லைட்டாக அப்படியே கலந்து விட்டுருவோம். 1 ஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்து அதையும் கலந்துக்கலாம். 1 ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் கலந்துட்டு 1/2 கப்பு பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து அதையும் கலந்து விட்டுருவோம். இதெல்லாம் ரொம்ப டீப்பாக வதக்கலாம் வேண்டாம். 1/2 கப்பு தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சது அதையும் சேர்த்துட்டு அதையும் அப்படியே கலந்து விட்டுருவோம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து இப்போ திரும்பவும் நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் டார்க் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இது கார்லிக் சில்லி சாஸ் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. 1/2 ஸ்பூன் நான் விட்டுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு ஃப்ளேவருக்காக நான் சேர்த்தேன். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த தக்காளியை அரைச்செடுத்து அதே மிக்சி ஜாரில் 2 கிளாஸ் போல் நான் தண்ணி சேர்த்துட்டேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் எல்லாமே கரைச்செடுத்து அதையும் சேர்த்தாச்சு. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதை மூடி போட்டு ஒரு கொதி வர விட்டுக்கலாம். நீங்கள் இந்த போண்டா எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. நிறையவும் தண்ணி சேர்த்துற வேண்டாம், அப்புறம் கூட்டு மாதிரி ஆகிடும். இந்த பாருங்க கொதித்து வந்தாச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா திரும்ப கலந்துட்டு நம்ம சுட்டு கிள்ளி வச்சுருக்கிற அந்த போண்டாவை சேர்த்து அப்படியே ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு கொதி வந்துட்டு நல்லா அந்த கிரேவியெல்லாம் அந்த போண்டா அப்சர்வ் பண்ணட்டும். இந்த பாருங்கள் நல்லாவே அப்சர்வ் பண்ணியிருக்கு, கெட்டியாகவே ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட எல்லாரோட ஃபேவரட்டான ரோட் சைட் காளான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவிட்டு
கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அப்படியே தூவி விட்டுக்கலாம். பார்க்கவே அப்போவே உடனே சாப்பிட்ணும் போல் அப்படியே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. பொதுவாகவே இந்த ரோட் சைடு காளான் மசாலா இந்த காலிஃப்ளவர்லாம் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நாம் பண்ணுற இந்த ரோட் சைடு காளானில் காலிஃப்ளவர் சேர்த்துருக்கோம். நீங்களும் சேர்த்தே செய்து பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சி போகும் உங்களுக்கு. அதுக்கு மேலே துருவி வச்சுருக்க கேரட்டு, கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, வெங்காயம், அப்புறம் பொரித்து வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. லைட்டாக லெமன் கூட நம்ம அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்கவே ரொம்பவே அட்ராக்ஷனான, ரொம்பவே டேஸ்டான இந்த ரோட் சைடு காளான் மசாலாவை இதே மாதிரி நீங்களும் செய்து வீட்டில் ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.